தப்பா நீ கட்டி பிடிச்ச அந்த வார்த்தை வாயில வரவே இல்லை. இப்படி வச்சா இல்ல இப்படி நீங்க வச்சா வந்து தட்டி விட்டது தான் எனக்கு ஹர்ட் ஆச்சு. ஆண்டி டுபல் பி பஸ் எத்தனை மணிக்கு வரும்? ஏடுறா கையா. ஹலோ ஜலிடெக்ஸ் மக்களே, நேற்று பார்வோட ஒரிஜினல் முகம் தெரிஞ்சு எந்த மாதிரி கண்டென்ட்டை எந்த இடத்துல பேசணும், இப்படி பேசினா எப்படி ரீச் ஆகும், நம்ம எப்படி சேஃப் ஆகலாம்னு அடுத்த ஆளை வச்சு கண்டென்ட் பண்றதுல பார்வை அடிச்சுக்கிடவே முடியாது. அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ, பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல. அப்படி என்னெல்லாம் பண்ணா பாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்குள்ள எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே வரிசையா 1 by 1 பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஒருத்தனே இங்கே கெஸ்ட் இருந்து, அதாவது தீபக் வந்து தர்பூசணி கிட்ட நீங்க எப்பதான் ரீல்ஸ் பண்றீங்க, ரீல்ஸ் பண்ணது மட்டும் முக்கியம் கிடையாது, மற்றவங்க பேசுறதையும் கேட்கணும், கேமும் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் கலாய்கிறாரு, கோவப்படுறீங்களா? ஆக்டிங்ல ஒரு டைம் வச்சு தான் பண்ணுவேன் சார். ஆமா, காலைல 6 மணி நைட் 6 வரைக்கும். திருந்த மாட்டியா? இதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இருக்கிற நேரம் முடிஞ்சிருச்சு, வெளியே போங்க அப்படின்னு 3 பேர்த்தையும் வெளியே அனுப்பிவிட்டாங்க. ஆனா வெளியே போகும்போது எல்லாரும் வந்து தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்றன்னு பேர்ல எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ஏதாவது பிக் பாஸ் நடக்கிறதே ஃபாரின்ல நடக்கிறதுன்னு நினைச்சிட்டு ஃபுல்லா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்காங்க. எங்க தமிழ் பிக் பாஸ் தாங்கண்ணே, தமிழ்ல பேசினா என்னங்க? இங்க எல்லாருக்கும் தமிழ் தெரியும்ல. மோ தாத்தா சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை தானே. அதுக்கப்புறம் விக்ரமுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. ஸோ பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டா எந்திரிச்சு வந்திருக்கான். ஆனா அப்பவும் பார்த்து கவுண்டர் கொடுக்குறன்னு பேர்ல திவ்யா வந்து என்ன பாடி நவுண்டு வருது அப்படின்னு சும்மா பேசியிருக்காங்க ஜென்ரலா. ஆனா இது விக்ரமுக்கு அஃபர்ட் ஆயிருக்கு. ஸோ என்ன பாடி ஷேம் பண்றீங்க, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னதுக்கு சரிங்க இனிமே நான் உங்கள்கிட்ட வந்து எதுவுமே பேச மாட்டேன், ஃப்ரெண்ட்லியா கூட பேச மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்டர் முடிச்சிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், பாடி ஷேமிங் பண்றீங்களோ பண்ணலையா அது ரெண்டாவது விஷயம். பட் நீங்க சொல்ற ஆளுகளுக்கு பிடிக்கலன்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் கூட இல்லாம இருக்க திவ்யா. எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்த அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கூட்டு வச்சுட்டு பெஸ்ட் ஒஸ்ட் யாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பெஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அன்எக்ஸ்பெக்டடா எல்லாரும் சொன்னது பார்வோட பேரு. பாரு வந்து இந்த வாரம் ஃபுல்லாவே ரொம்ப அமைதியா டாஸ்க் ஃபுல்லாவே கரெக்டா கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து நம்மளுக்கே இது மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்ற மாதிரி பாரு தான் எல்லாரோட ஃபேவரட் ஆயிட்டாங்க. ஆனா எல்லாத்தோட ஃபேவரட்டா இருந்த பாரு வந்து அந்த சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிச்சிட்டா. அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். குட்டி எனக்கு தான் சஸ்பென்ஸ்னா தாங்காதல்ல, என்னன்னு சொல்லிட்டு போடா. ஸோ இப்போ பெஸ்டா இருந்த பாரும் அது மட்டும் இல்லாம பிரவீன் சபரி இவங்க வந்து கேப்டன்ஷிப்புக்கு போட்டி போட போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் வீட்டு தலையா இருந்த திவ்யாவும் அடுத்த வாரம் போட்டி போட போறாங்க. ஆனா திவ்யாவை அடுத்த வாரம் கேப்டன்ஷிப்புக்கு போட்டி போட சொல்றதுக்கு ஏதோ ஒரு மொக்க காரணம் சொல்றாங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி மொக்க காரணம் சொல்லும் போது திவ்யா அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு பிக் பாஸே நினைக்கிறாங்க போலக்கு. ஏன்னு கேக்குறீங்களா? ஏன்னா இது சொல்லிட்டு இருக்கும் போதே சிரிங்க அப்படின்னு திவ்யாவை சிரிக்க சொல்றாங்க. திவ்யாவும் சிரிக்கிறாங்க. பிக் பாஸுக்கு திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு போலக்கு. ஏய், கொடிக்குளம் பேச்சின் தங்கச்சி மாதிரி. தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. அதுக்கப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பேர் சொன்னது சாண்ட்ராவை தான். ஏன்னா அக்கா பண்ண வேலை அப்படி. ஆனா அக்காவுக்கு மட்டும் தான் தெரியும் அது சீக்ரெட் டாஸ்க். ஆனா உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியாது. ஸோ அதனாலேயே அக்காவை போட்டு குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா வந்து துஷார் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்தோடனே அக்கா இதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அவரு பேசவே இல்லை, என் மூஞ்சில துப்பிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு கலாச்சிட்டு ஒரு குத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம கமருதீனையும் சொல்றேன் ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சிரிச்சு பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க மனசுல ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நிஜத்துல வேற மாதிரி இருந்துட்டு அப்பெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது. ஸோ அப்படி பேசுறவங்க கிட்ட முதுகு காட்டி போறதான் என் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கமருதீன் வந்து அப்படின்னு வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணானா. ஸோ இதை பார்த்த திவ்யா வந்து என்ன வாமிட் வருதா, இப்போ எடுத்து வரீங்களா, வெயிட் பண்றேன் அப்படின்னு. ஏன் வெயிட் பண்ண வேண்டாம், இங்கேயே எடுக்கிறேன், இங்கேயே எடுக்க போறீங்களா, ஆமா கை நீட்டுங்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கலாச்சி பேசிட்டு இருக்கு. காமெடி கோவம் வர மாதிரிலாம் காமெடி பண்ணுவாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல சாண்ட்ராவும் எஃப்ஜேயும் சூஸ் ஆயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஜெயிலுக்கும் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரு வந்து எனக்கு இன்னொரு மேட்ரு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேட்டரை இவ இப்பதான் பண்ணா. என்ன பண்ணானா, இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்லியா ஒரு அண்ணன் நினைச்சுதான் தோல்ல பிரஜின் மேல கை வச்சேன், அவங்க சடனா தட்டி விட்டது எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிச்சு, ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். இல்ல இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்க தட்டி விட்டதா பார்க்கும்போது இவன் இப்படிதானோ அப்படின்னு ப்ரீஜஸ் பண்ணி என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே
இப்ப பாரு சீன பிரஜின் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாலியாக பேசியிருக்கலாம். ஆனால் எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது. எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பேச்சுலர் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் குழந்தை இருக்குது, எனக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி, நான் நல்ல பேரில் இருக்கிறேன். ஸோ அதை யாரும் கெடுக்க முடியாது, கெடுக்கவும் விட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்படி கை வைக்கும் போது நான் தட்டி விட்டேன். நான் அண்ணன் தானே கை வச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ அண்ணான்னு கட்டி பிடிச்சியோ இல்லையோ, இல்லை கட்டிலாம் பிடிக்கல, கை தாங்க வச்சேன், நீ கை வச்சியோ வைக்கலையோ எனக்கு அது விருப்பம் இல்லை, பிடிக்கவே இல்லை. பார்வை கவனிச்சிங்கன்னா ஸ்டார்டிங்ல பிரஜன் சொன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அண்ணா அண்ணான்னு சொல்றாங்க. பிரஜன் வந்து சொல்லியிருந்தேன், பிரஜன் வந்து நான் அண்ணான்னு தான் குடிக்கலனா இப்படி தானா வச்சேன், கூட இல்லனா. இதுல எது உண்மை? அண்ணான்னு சொல்றது உண்மையா இல்ல பிரஜின் பேர் சொல்லி கூட்டுறது உண்மையா? ரெண்டும் உண்மைதானே. சோ இதுல ஊடைக்குல சாண்ட்ரா ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணாங்க, பாரு நீயே சொல்லியிருக்க பிரஜினை சைட் அடிக்கிறேன்னு. சோ இந்த மேட்டர் போயிருக்கும்போது பிரஜின் வந்து எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, சோ என்கிட்ட எதுவும் வராதிங்க அப்படின்னு மண்டி போட்டு என்கிட்ட வராதிங்க, எனக்கு அண்ணானோ தங்கச்சியோ தாகத்தாவோ பாட்டியோ யாருமே இந்த வீட்டுக்குள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இதெல்லாம் என்கிட்ட பண்ணக்கூடாது, வேற யாருக்கிட்டயாவது தான். இப்படி ஏன் மண்டிட்டு சொல்ற அளவுக்கு பாரு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, இப்போதைக்கு நடந்த சின்ன விஷயம் தான். ஆனா கமருதீனுக்கு நடந்துச்சுல்ல இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள நடந்த விஷயத்த அப்படியே வந்து உல்டாவா நான் நல்லவன், கமருதீன் தான் வந்து தப்பா தொடுறான் அப்படின்னு மாத்தி விட்டல, நீ கண்டென்ட்டுக்கான என்னெல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த விஷயம் என்கிட்ட வேண்டாம். எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டியா? பர்சனல் எதுவுமே இல்லையா? என்ன பண்ண சொல்ற? நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு கேக்குறாங்க. ஏன்னா பிரஜின் வந்து கண்டென்ட் பண்ண நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஆரம்பிச்சு இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, இது சிம்பிளா பிரஜின் கிட்ட பேசி எனக்கு கை வலிக்குது இங்க வந்து தட்டி விட்டது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா தட்டி விட்டதை பெரிய விஷயமா மாத்துற அளவுக்கு நம்ம ஏதோ கண்டென்ட் பண்ணணும்னு நினைச்சு பாரு பண்ணிருக்கா. ஆனா அந்த பாலை புடுங்கி ரிட்டன் பாருக்கே தூக்கி எறிஞ்சிட்டான் பிரஜின். எனக்கு மட்டும் ஏன்டா இதெல்லாம் நடக்குது? மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒன்று இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து இல்லைங்க அவங்க வந்து நீங்க வச்சது ஹேர்ட் ஆயிட்டுன்னு தான் சொல்றாங்க, தவிர அவங்க தப்பா எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல இந்த மாதிரி ஒரு தனியா வந்து பேசியிருக்கலாம், ஆனா பட் இந்த மாதிரி கூட்டத்தில் வச்சு மென்ஷன் பண்ணோம்னா என்ன அர்த்தம், அவங்க வேணுக்குள்ளே தான் பண்றாங்க, கண்டென்ட்டுக்காண்டி தான் பண்றாங்க, ஸோ அதனால தான் நான் வந்து பேச வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த மேட்டர் முடிச்சாங்க. ஆனா பார்த்தா கமருதீன் வந்து ரொம்ப அமைதியாவே இருக்கான் இந்த வாரம். இல்ல விஜய் சேதுபதி சார் எப்போ சொன்னாரோ நீங்க பேசுறது தேவையில்லாத இடத்துல மூக்கு நுழைக்கிறேன்னு சொன்னதுல இருந்தே ரொம்ப அமைதியா இருக்கான். விஜய் சேதுபதி சார் சொன்ன வார்த்தைக்கு அவ்வளோ பவரா, நல்லவனாரு, ரொம்ப நல்லவனா இருக்கா. இதுக்கப்புறம் வியனா பொண்ணு வந்து என்ன நடந்துச்சுன்னு பாருட்டு கேட்கும்போது இது மாதிரி கையை வச்சேன் தட்டி விட்டது எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னது, இல்ல அவங்க வந்து உங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்றாங்க, இப்படி வந்து நீ தான் வந்து தப்பா தொடுற அப்படின்னு ஒரு நேஷனல் டெலிவிஷன் வந்து இப்படி சொல்லலாமா அப்படின்னு வீணா பொண்ணு வந்து சம்பந்தம் இல்லாம பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கு. பாருக்கு சப்போர்ட் பண்ணது பிரச்சனை இல்ல, ஆனா ஃபேக் ஃபெமினிசம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இதே இது ஆப்போசிட்டா யோசித்து பாருங்களேன். பிரஜின் இருந்த இடத்துல பார்வையும், பார்வை இருந்த இடத்துல பிரஜினியும் வச்சா என்ன நடக்கும்? இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாவே பிரஜின் பார்வதியை வச்சுதான் ஃபுல்லாவே டாக் நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பா வெளியே ப்ரொஜெக்ட் ஆயிருக்கும். எனக்கு நியாயம் சொல்ல யாருமே இல்லையா? நீ சிரிக்கே யார் மேல பலி போடுற நீங்க? ஸோ அதே விஷயத்த பாரு பண்றா, ஆனா பிரஜின் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி இந்த வீணா பொண்ணு வந்து பேசிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்ல இருந்து ஒவ்வொருத்தவங்களோட முகத்திரை கிளிய ஆரம்பிச்சு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு 30 நாள் கடந்து. ஸோ வெல்கம் டு பிக் பாஸ் சீசன் 9. சோ இனிமே தான் கதையை சூடு பிடிக்க போது. அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரஜின் கிட்ட போய் கேட்டாங்க. அதுக்கு அவங்களும் அதே தான் சொன்னாங்க, நான் வந்து ஜென்ரலா தட்டி விட்டு தான் விட்டேன், என்கிட்ட வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி அவங்ககிட்ட அப்பவுமே சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஆனா திரும்ப சம்பந்தமே இல்லாம ஜென்ரலா இங்க வந்து நேஷனல் டெலிவிஷன் மூலியமா இங்க பதிவு பண்ணணும், அதுவும் நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாத்தையும் பதிவு பண்ணணும்னு சொல்லி பேசுனது அவ தான் ஸ்டார்டிங். அதனாலதான் நான் பேச வேண்டியதா இருந்துச்சு. அதுவும் நான் வந்து இப்போ வந்து தப்பா கூட பேசல, எனக்கு இது பிடிக்காது ஒதுங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் பேசினது, தவிர நான் பேசுனது தப்பு கிடையாது அப்படின்னு பிரஜின் ஸ்ட்ராங்கா இருக்கான். ஆனா பிரஜின் சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா வீணா பொண்ணுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, சாண்ட்ரா மேல அவ்வளவு கடுப்புல பிரஜினை வந்து தாக்கிட்டு இருக்கா பின்னாடி பேசி பாருக்கிட்ட. ஆனா சாண்ட்ரா வந்து வீணாவை பத்தி என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. அந்த பொண்ணு செம்மையா வேலை பார்த்தா நிஜமாவே அதனால ஹக் பண்ணணும்னு இருக்கிறாங்க, எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா பிடிக்கல எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிச்சதா லைக் பண்ணிருங்க. அப்புறம் யார் இந்த சீசன்ல ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். நான் தான் உங்க ஜாலி. பை.